இந்த பொருளுக்கு ஒரு உட்டன் பாக்ஸ் பார்சல்ல வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா அப்படியே கோல்டன் பீஸா இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணி பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை உருவாக்குறா. ஆனா அதை அவளுடைய பாஸ் வந்து பார்த்துட்டு இது ரொம்பவே அழகா இருக்கு, இருந்தாலும் நீ என்கிட்ட வேலை செய்யறவ, அதனால இதுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பிளானோ அதுதான். அவ பெருசா ஏதோ பிளான் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த பாஸ் என்ன பண்றானா, ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தி அவகிட்ட இருக்கிற புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு முன்னால காட்டுறா. அவ திடீர்னு அந்த இடத்துக்கு மோட்டர் சைக்கிள் யாரும் வேகமா வந்து சிகப்பு கம்பளம் எல்லாம் விரிச்சு ஸ்மோக் எல்லாம் பறக்க விட்டுட்டு கோல்டன் பிளாக்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்பவே அழகா ஒரு பொண்ணு இறங்குறா. எல்லாருடைய கவனமும் அந்த பொண்ணு பக்கம் திரும்புது. அங்க இருக்கிற கேமராமேன் எல்லாம் கூட அவளை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துடைய எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல குரூவல் அங்க இவளுடைய நேம் மட்டும் பக்காவா தெரியுது. அதே நேரத்துல அந்த பொண்ணு அவளுடைய மோட்டர் சைக்கிள் ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் பேப்பர் ஃபுல்லா இவளை பத்தின நியூஸாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நாடு முழுக்க அந்த ஃபேஷன் டிசைனரை மறந்துட்டு இவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு அந்த பாஸ் மறுபடியும் லண்டன்ல ஒரு பெரிய ஈவென்ட் நடத்துறா. அப்ப திடீர்னு யாரோ அங்க வந்து அந்த பாஸுடைய காரை மறைச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் குரூ எல்லாம் அந்த கார் மேலேயே ஏறி நின்னுக்கிட்டு ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு சூப்பரான கவன் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறா. மறுபடியும் மீடியாவுடைய கவனம் எல்லாம் இவ பக்கம் திரும்பிடுது. அதனால தான் அந்த பாஸ் அவளுடைய டீம் கிட்ட அந்த குரூ அவ எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்றா. ஆனா எவ்வளவு தேடியா யாராலையும் அந்த குரூ அவ கண்டுபிடிக்கவே முடியல. அவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ஆக்சுவலா குரூ யாருன்னா யாருக்கும் தெரியாம அந்த பாஸுடைய கம்பெனில தான் வேற ஒரு பேர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பயங்கரமான திறமை இருக்கும். அவ ரொம்பவே அழகழகான ட்ரெஸ் எல்லாம் உருவாக்குவா. அது எல்லாத்தையுமே இந்த பாஸ் திருடிக்கிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்காக மறுபடியும் ஒரு ஈவென்ட் நடத்துறா. அதுல இந்த பாஸ் நம்ம குழுவல்ல உருவாக்குன அதே டிசைன்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இறங்குவா. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு குப்பை தொட்டி லாரி வந்து அதுக்குள்ள இருந்த எல்லா அழுக்கு துணிகளையுமே கீழே குட்டுது. ஒட்டின உடனே பார்த்தா அந்த அழுக்கு துணிகளுக்கு இடையில இருந்து நம்ம குழுவல்ல எந்திரிக்கிறா. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது அதெல்லாம் அழுக்கு துணிங்க கிடையாது, அதுதான் நம்ம குழுவல்லாவுடைய புது ஃபேஷன் ட்ரெஸ். அதை போட்டுக்கிட்டவ அப்படியே இந்த ட்ரக் மேல ஏறி கிளம்புறா. மறுபடியும் மீடியா மக்கள்னு எல்லாருடைய கவனமும் இவ பக்கமே திரும்பிடுது. இப்ப அந்த பாஸ் லேடிக்கு வேற வழியே இல்ல, நம்ம பிசினஸ் மேல கொண்டு வர்றதுக்கு அந்த கோல்டன் ட்ரெஸ் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம குழுவல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த கோல்டன் ட்ரெஸ் திருட போற மாதிரி 2 பேரும் அனுப்பி விடுறா. அதனால அந்த பாஸ் லேடி என்ன பண்றான்னா, நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் குழுவல்ல திருடிட போறான்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து ஒரு வால்ட்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிடறா. கடைசியில அந்த ஷோ நடக்கிற அன்னைக்கு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த வால்ட்டுக்குள்ள இருந்து 100கணக்கான தேனி பூச்சிகள் வெளியில வருது. அதை பார்த்து அங்க வந்த எல்லா மக்களும் பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா நம்ம குழுவல்ல தச்சு வச்சது கோல்டன் ட்ரெஸ் கிடையாது, அது எல்லாமே ஏதோ ஒரு பூச்சிகளுடைய முட்டை.